ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ரிஷோத். வெல்கம் டு 3J என்டர்டைன்மெண்ட். என்னடா இந்த இடத்துல வேற ஒருத்தர் இருக்கான்னு பாக்குறீங்களா? சேனல் எப்பயே நம்ம கைக்கு வந்துருச்சு. இனிமே கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது கைஸ். ஒரே ஃபன்னு தான். அப்படியே அந்த வீடியோ சேர்த்து வாங்கிட்டேன் சேனலோட சேர்த்து. பாருங்க, நல்லா இருக்கா? பாருங்க. ஓன் டூர் என்ன நைஸா கெடா வெட்டுறியா? வந்துட்டாப்ல. சரி அசிஸ்டண்டா வச்சுக்கலாமே, கேமராமேனு மத்த ஏதாவது இந்த மாதிரி அடிப்படி வேலை இதெல்லாம் செய்யறதுக்கு வச்சுக்கலாமேன்னு. தம்பி பட் ஸ்டைல் மாப்ள, நம்ம என்ன பண்ண போறோம்? அதுதான் பொறுப்பு இல்லாதவன்றனால சேனல் என் கைக்கு வந்துருச்சு. இனிமே கண்டென்ட்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சமையல் பண்ண போறோம். சண்டே சமையல் ஸ்ரீஜித்தோட வீட்டுல 3J என்டர்டைன்மெண்ட் சமையல். என்ன பண்ண போறோம்னா சொல்ற டிஷ் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. நான் ஆக்சுவலா பேசிக்கலி ஐம் செஃப் தான். ஸோ நீங்க தான் சொல்லணும். நான் ஆல்ரெடி மாம் சேலஞ்ச் எல்லாம் நிறைய சமைச்சிருக்கேன், பிரியாணி சமைச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆல்ரெடி தெரியும் நான் பேசிக்கலி ஐம் செஃப். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் வித்தியாசமா நீங்களா இருக்கீங்க. காலையில ஒர்க் ப்ரெஷர்ல இருந்திருப்போம், நைட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? இல்ல இவ்வளவு பேசிட்டு ஆன் பண்ணாம நின்றுட்டு ஐயோ சாவி ஆன்ல இருக்கு பேசுறேன். இதே திடீர்னு வேற சிரிப்பேன். இல்ல ஆன் பண்ணலையோன்னு பயந்துட்டேன், வேற ஒண்ணு. எனக்கு இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷான காஃபி பண்ண போறோம். காஃபியா? அதானே. ஏய், நம்ம நைட்டுக்கு சமைக்கணும்டா. ஓகே, ஈஸியா பண்ணணும், எல்லாருக்கும் பண்ணணும். பரோட்டா பண்ண போறோம். இது உனக்கு ஈஸியாடா? ஆமாடா, பரோட்டா ஈஸி தான்டா. பரோட்டா வந்து பயங்கரமா பண்ண போறோம். பரோட்டா வித் சிக்கன் சால்னா, குருமா, கிரேவி, எது வேணா அது நீங்க பேர் வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்க எப்படி வைக்கிறோம் எனக்கு தெரியாது. ஏன்னா நீ எப்படி செய்ய போறன்றதே தெரியாது. இல்ல பரோட்டா நான் செஞ்சிருக்கேன். நான் வந்து வீட்டுல 2 டைம் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு வந்து லைவ்ல நீங்க பாக்க போறீங்க. உனக்கும் பரோட்டா சொல்லித்தரேன் எப்படி செய்யறது. மாவுல நல்லா பிசையும்டா, அதெல்லாம் நல்லா. ஆமா கண்டிப்பா. பரோட்டா இன்னைக்கு செதற விட போறோம். வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஓகே, இன்னைக்கு மாப்பிள்ளை சமையல்ல உங்க நாக்குல எச்சி. வந்து மளிகை கடைக்கு போயிட்டு மைதா வாங்க போறோம். மைதா வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். ஓகேவா? பரோட்டா வீட்டுல செஞ்சிருக்கீங்களா? நமக்கு சாப்பிட மட்டும் தான் மாப்பிள்ளை தெரியும். ஏதோ சமைக்கலாம் தெரியுமா? சுடுதண்ணி வைப்பேன். சுடுதண்ணி வைப்பியா? அங்கிள் 2 கிலோ மைதா, ஒரு 2 முட்டை, இல்ல 3 முட்டை. ஓகே, நம்ம பரோட்டா வாங்கிட்டோம்ல. பரோட்டாக்கு தேவையான மைதா மாவு வாங்கிட்டோம். மைதா வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி பரோட்டா மேக் பண்ற சொல்றேன். கொஞ்சம் நம்ம வந்து இந்த பரோட்டா செய்யும் போது இருங்க காட்டுறேன், ஒரே நிமிஷம். அப்பா அந்த லைட்டு போடு. நம்ம வந்து இந்த ஸ்லாப்ல தான் பரோட்டா செய்ய போறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த இடத்தையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கிளீன் பண்ணி வீசுறதுல பரோட்டா வந்து இன்னைக்கு ஃப்ளோர் ஃபுல்லா பறவணும். அவ்வளவு பெரிய பரோட்டா. அது என்ன ஹோட்டலு கையில பறக்க விடுவானுங்களே, அந்த மாதிரி எல்லாம் நான் பெரிய பரோட்டா மாஸ்டர் கிடையாது. கிளீன் பண்ணி சோப்லாம் போட்டு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹைஜீனிக்கா அந்த ஏதாவது சாலுக்கெல்லாம் இருக்கும், அதை கிளீன் பண்ணி தான் நம்ம பரோட்டா மாவு போட்டு பிசையவே போறோம். சுத்தம் சோறு போடும். ஸோ பாருங்க, எல்லாரும் இந்த பரோட்டா வீடியோ பார்த்துட்டு வீட்டுல வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, முதல்ல நல்லா மாப்பு போட்டு இடத்தெல்லாம் தொடங்க. அவ்வளவுதான். அப்புறம் திடீர்னு வடக்கன் பரோட்டான்னு சொல்லிடுவாங்க. ஸோ வாங்க கிளீன் பண்ணுவோம். எல்லாம் பண்ணு எல்லாம் சுத்தம் பண்ணு. அப்படியே பார்த்தா என் முகம், தாடி, மூக்குல இருக்க முடியலன்னு தெரியணும், அந்த அளவுக்கு சுத்தம் பண்றேன். ஸோ இந்த இடம்லாம் வந்து நம்ம கிச்சன் ஏரியா நிறைய எண்ணெய் பிசுகள்லாம் இருக்கும். ஸோ அதனால நம்ம நீட்டா ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டோம்னா பரோட்டா பிசைங்க நல்லா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் சோப் போடுவேன். ஸோ பசங்க எல்லாம் பயப்படாதீங்க, பசங்களுக்கு தான் பெண்களை விட சமைக்கிற திறமை இருக்கு. கண்டிப்பா அதான் நான் சொல்லுவேன். பாருங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். வீடியோ பார்த்துட்டு இருக்க தாய்மார்கள் எல்லாம் ஸ்ரீஜித் டவுன் கமெண்ட் பண்ணுங்க. டவுன்னா நீ அவங்க தாழ்த்தி பேசுறல. இல்ல அப்படி இல்ல, எப்படின்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பெண்களை விட பசங்க தான் நல்லா சமைக்கிறாங்க. அதான உண்மை. சோ அதனால பசங்க எல்லாம் தைரியமா இருங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து அம்மா சொல்றேன். சரி, பரோட்டா பண்றதுக்கான முதல் கட்ட நடவடிக்கையை என்ன மாப்பிள பண்ண போறோம்? மாவு வந்து பிசைய போறோம். ஓகே, மாவை எங்க கொட்ட போறோம்? மாவு வந்து இப்ப இந்த இடம் வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. சூப்பரா இருக்கு சுத்தமா. அதனால வந்து நீங்க முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் பாத்துக்கோங்க. செய்முறை விளக்கம் எல்லாம் கரெக்டா எடிட்டிங்ல பாத்துப்போம், போட்டுருவோம். எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு ஒரே நிமிஷம் யூடியூப் என்னதுடா? இல்ல புரியல. யூடியூப் பாத்துக்கலாம்டா.
யூடியூப் பாத்துக்கலாம். டேய் உன்னை எவ்வளவு பெரிய செஃப்னு சொல்லி வச்சுக்கிறேன். இல்லடா ஃபர்ஸ்ட் உப்பு போடணுமா இல்ல சக்கரை போடணுமா இல்ல ஏய் முட்டை போடணுமா? இத போடு. சரி ஒரே நிமிஷம்டா. பரோட்டா how to make பரோட்டா how to home அட்டு ஓமா. how to டேய் உன்னைய நம்பி பரோ. டேய் நான் செஞ்சிருக்கேன்டா. நான் ஸ்கூலுக்குள்ள எட்டு போயிருக்கேன்டா மாப்ள. நிச்சயமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்கடா. நாளை பாதினா இதுலதான் கைஸ் இவன் போடுற ப்ராம்ப்ட் கரெக்டா போட்டீங்கன்னா இந்த மெட்ராஸ் சமையல் அவ்வளவுதான். டேய் இதெல்லாம் கட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்மளா பொரோட்டா பண்ணா நல்லா வராது. அதனால நம்ம மெட்ராஸ் சமையல் அக்கா சொல்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா பண்ணலாம். ஆனா நீங்க என்ன பண்ணும் 3J என்டர்டைன்மெண்ட் தான் பரோட்டாவா பார்த்து மேக்கிங் பண்ணணும். அதுக்கு அதை அவங்களே பாத்துக்குவாங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து மாவுக்கு ஓட்ட போறோம். மாவை இப்படி கரெக்டா குட்டா குவிச்சு குழி வரிக்கணும். ஆழ குழி வரிக்க கூடாது. அந்த குழி எவ்வளவு ஆழம் இருக்கணும்ன்றதையும் சொல்லிருமா அப்புறம் பாத்துக்க. குழி வந்து கை உள்ள ஒரு அளவுக்கு குழி இருக்கணும். ஓ சரி சரி. தரையை தொடணும். தரையை தொட்டாதான் முட்டை சர்க்கரை உப்பு எல்லாமே பாருங்க. அப்புறம் ஒரு மிக்சிங்க போடுறேன். இப்படி மிக்சிங்க போடுறோம். மாஸ்டர் மாதிரிலாம் ஓப்பன் பண்ண தான் கீழே விழுந்துடும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு முட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த முட்டை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடணும். எதோட தனியா இது மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஒண்ணு சேர்க்கணும். உப்பெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கும்ல. ஸோ ஒட்டுக்கா நம்ம இப்படி கலக்கணும் மாப்ள. டே உழப்பணும் நல்லா. கொஞ்ச நேரம் மாவு பண்ணிடுறதுக்கு அவனுக்கு டைம் கொடுத்துருந்தோம். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்க்கலாம். என்ன மாப்ள அவள ஒரு வேஸ்டேஜியா எப்பறம் பரவாயில்லையடா. பரோட்டா மாவு மாதிரியே கொண்டு வந்துட்டியடா. இதே அதான் செய்ய தெரியும்னு சொன்னலடா. அதெல்லாம் அப்படிதான். நம்ம வந்து நல்லா இது நல்லா பிணைஞ்சு ஒரு பதத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆயில் ஊத்தி நல்லா பிணையணும். பரவாயில்லையே மாவு வச்சு நல்லா ஸ்லாப்ல சுத்தமா தொடச்சிட்டேன். மாவு தானடா ஸ்லாப்ல இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா கிடையாது. ஏதோ கொஞ்சம் பார்த்துருக்கேன் அதனால செய்வேன். யாரா ஒண்ணு ப்ரொஃபஷனல் சொன்னது? ஆனா சொல்லுவேன்டா. ஸோ அதனால இல்ல பண்ண அமுத்தி பண்ணடா. இழுத்து பண்ணுமாமா. ஸோ இப்படி நல்லா பிசையும் போது மாவு இருக்கு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால மாவோட கொஞ்சம் நல்லா சண்டை ஓட்டாதான் வேலையாகும். பரவாயில்ல மாப்பிள்ள இதெல்லாம் உன் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கடா. இதை பார்த்தா கிடைக்கிச்சு. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் செஃப் ஆகணும் தான்டா ஆசை. அதுக்கப்புறம் என்னோட காலம் வந்து என்னை சினிமா துறைக்கு வர வைக்க சொல்லிடுச்சு. விடு கைஸ். இப்ப மாவு பிணையிற வேலை முடிஞ்சு நம்ம வந்து பிணைஞ்சதுக்கு அப்புறம் மாவு எடுத்து வச்சு ஈரத்துணி வந்து சின்னதா இருக்கு. நாங்க இட்லி துணி யூஸ் பண்றோம். நீங்க ஏதோ பெரிய துணியா இருந்தா அதை நல்லா ஈரப்படுத்திட்டு அதுக்கு மேல போட்டு ஈரப்படுத்திட்டு நீங்க அப்படியே மேல வைக்கலாம். நாங்க அப்படியே இட்லி துணியை தான் மாத்தி வைக்கிறோம். ஸோ எண்ணெயிலேயே நல்லா ஊற வச்சு அதுக்கு மேல ஈரத்துணி போட்டுருவோம். ஸோ நாங்க ஈரத்துணி போட்டோம். இப்போ மணி கரெக்டா 5 மணி ஆகுது. நம்ம ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு பரோட்டா வந்து கட் பண்ணி அந்த உருண்டை பிடிப்பாங்கல்ல உருண்டை பிடிச்சி துண்டுகளாக ரெடி பண்றோம். ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் சிக்கன் வாங்கிட்டு வரோம். சிக்கன் வாங்கிட்டு கழுவி எடுத்து சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்றோம் இந்த 1.5 மணி நேரத்துல. ஓகே இதான் ப்ராசஸ். சிக்கன் வாங்கிட்டு வரோம் गाइस. மாவு பிணைஞ்சு வச்சிட்டோம். நாம இனி போயிட்டு சிக்கன் கழுவி சிக்கன் கிரேவி. ஸோ அதனால நம்ம வந்துட்டு சிக்கன் எடுத்து நம்ம போவோம். ஓகே गाइस கறியை கழுவ போறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு முன்னாடி சாரி என்னப்பா ஏய் சீக்கிரம் கழுவிடு. சரியா சிக்கன் கிரேவி நீதான். சமைக்கிறதுக்கு முன்னாடி கறியை முதல்ல நல்லா கழுவிக்கணும். கழுவிடணும். எப்பயும் அதிகமா போடாம கம்மியா போட்டு பண்ணணும். அளவாதான்டா இருக்கு. நம்ம வந்து மாவு வந்து ஊறிடுச்சு. திரும்பி நம்ம பால் உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ண போறோம். ஓகேவா? அவ்வளவா உனக்கு பால் எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டேன். பால் பிடிக்கிறதா?
சோ கரெக்டா என்ன பண்றேன் நல்லா எடுத்து வச்சுக்க சேர்ந்து பண்ணலாம். சேர்ந்து ஏய் என்னடா நடக்குதுங்க அடிச்சேன்னா ஒரு கிண்ணி எடுக்கிறோம். கிண்ணத்துல எல்லாம் இந்த ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல கிண்ணத்துல எண்ணெய் வச்சிருப்பாங்க. அதுக்குதான் இது. ஏன்னா நம்ம கை கொஞ்சம் நல்லா ஆயிலா இருந்தாதான் பால் பிடிக்க முடியும். எப்படி இங்க ஆளு திறமைய பாத்தியா அங்க பாரு. சரியா சரி வந்துட்டு உள்ள கட்டாவெல்லாம் இருக்கணும்னா அது வாட்டுக்கு வரும். ஓகே ஹோட்டல் வச்சுப்பான் அவ்வளவுதான். உருண்டை பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கட்டமா சிக்கன் கிரேவிக்கு போயிடலாமா மாப்ள? ஆமா நெக்ஸ்ட் மறுபடியும் சொல்லு. அடுத்த கட்டமா நம்ம இதெல்லாம் துணியை போட்டு ஊற வச்சதும் சிக்கன் கிரேவி பண்ண போறோம். அதுக்கான செய்முறைகள் இதோ. ஓகே, அதுக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதை நல்லா வறுத்துக்கணும். ஆமா அது ஏதோ ஒரு டேஸ்ட்டுக்காக நினைக்கிறேன். யூடியூப்ல தான் பார்த்தேன். அதுவும் யூடியூப்ல தான். முதல்ல சட்டியை எப்படி காய வச்சுக்கணும். பாட்டோடு குளிச்சுக்கிறானோ வெங்காயத்தை வந்து வறுத்தெடுக்க போறோம். ஏன்னா இது வந்து நம்ம குக்கர்ல தான் வந்து சிக்கன் சால்னா வைக்க போறோம். இப்போ வறுத்தெடுக்கிறத கடைசியா போடுவோம். வீடியோல பாருங்க ஓகேவா? அப்போ வந்து நல்ல ஒரு ஃபிளேவரை கொடுக்குமாமா. யூடியூப்ல பார்த்தேன், அது ஷார்ட்ஸ்ல தான் பார்த்தேன். ஸோ அதான் பண்ண போறோம். சிம்பிள் தான், ரொம்பலாம் இல்லை, ஈஸியான ஒரு சிக்கன் சால்னா தான். என்ன ஃபர்ஸ்ட் போய் தேங்காய் அரைச்சி வைப்போம்ல, இதை வறுத்தெடுக்கிறோம், அடுத்து தேங்காய் அரைக்கிறோம். ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, அது இதெல்லாம் வறுக்க போறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடாயில வெங்காயத்தை போடுறோம். இப்ப இது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுக்கணுமே. ஆமா பிரவுன்னா வரணும். பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து நம்மளோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னா கசகசா, குருமிளகு, சோம்பு, தேங்காய், இது 4 ஐட்டத்தையும் நம்ம வறுத்து மிக்சியில அரைக்க போறோம். சூப்பரான வாசம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களால அந்த வாசத்தை ஃபீல் பண்ண முடியாது. சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? கைஸ் நெக்ஸ்ட் குக்கர் எடுத்து வச்சு அதுல எண்ணெயை ஊத்தி நல்லா சூடாக்கணும். ஆமா கைஸ். அப்புறம் வந்து பட்டை லவங்கங்கிற பாரு, பட்டை கிராம்பு இந்த மிக்ஸ் இருக்கும். அதுல 2 பாக்கெட் வாங்கினீங்கன்னா முதல்ல ஒரு பாக்கெட்டை போட்டு இது பண்ணிட்டு அப்புறம் இதுல போட்டுக்க வேண்டியதான். அதே மாதிரி பொன்னிறமா வர்ற மாதிரி வணக்கணுமே. லைட்டா பொன்னிறம், ரொம்ப பொன்னிறமா எடுத்து வதக்கி வச்சதுதான் ஃப்ரைடு ஆனியன். இது நீங்க வந்து சும்மா தனியா சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். இதை வந்துட்டு நீங்க முடிச்சிட்டு கடைசியில ஆட் பண்ணிக்கலாம். ஆமா ஒரு ஃப்ளேவர். ஆமா. ஏய் ஃப்ரேம் அவுட் வெளியே போடா. நீ ஒரு கொட்டை வேணா. சரி கொட்டு, ஒரே செஞ்சு கொண்டு போயிடுச்சு. அப்புறம் வெங்காயமே இன்னும் வதங்கலடா. கைஸ் இப்ப தங்க பாண்டி வந்துட்டு பண்ணிருக்கேன். டேய் என்ன நீ என்னடா பண்ற? நண்பர்களே இந்த மாதிரி வேலை பண்ணும்போது பார்த்து பண்ணணும், இல்லைன்னா இப்படிதான் தெரியும். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கு. அதே டைம்ல இங்க நம்ம பொரோட்டாவுக்கான விஷயங்களே ரெடி பண்ணலாம். என் மாப்பிள இப்ப சுத்துற ஒவ்வொரு சால்வ மாதிரி கிளிய போகுது மாவு. வருமாடா சுத்துறா அப்படியே மேல சுத்து மாப்பிள. அவ்வளவுதான், அப்படியே இரு. ஃபர்ஸ்ட் பரோட்டா ரெடி கைஸ். முகரைய கொஞ்சம் காட்டு. இப்ப இந்த கஷ்டமான வேலையை தங்க பண்ணிக்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். சுத்ரா பாப்பா உனக்கு டாப் ஆங்கிள் பண்ணா அவங்க மறந்துருச்சு. வேலை தெரியலனா வா அடிவேன் சோபால உட்காருப்போம். கைஸ் அடுத்த கட்டமா வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கணும். நீ சொன்னதா கையில கரண்டியை வச்சு நன்றாக கிண்டணும். புரோட்டாவோட நிலைமையை பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் எல்லா பொடியும் வந்து அப்படியே அடிச்சு விடுறோம்.
அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து நம்ம போடுறோம். கண்ட மேனிக்கு போடுறாங்க. வீட்டுல ஒரு பாத்ரூம் தான் இருக்கு, 2 பேரும் சண்டை போட வேண்டியதா இருக்கு. தம்பி எனக்கு ரெஸ்ட் டைம், இந்த டயத்துல எதுக்கு வாங்கி பெரிய பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு வந்து கரெக்ட் டைம். கைஸ் எல்லா விதமான மசாலாவும் போட்டோன்னே இந்த மாதிரி செவ செவ கலர் வந்துடும். அடுத்து கறியை எடுத்து இப்படி போட்டுக்கலாம். இதான் பேசுங்கடா, என்னடா கறி போட்டுக்கிட்டு இருக்கோம். பேசு. போட்டுக்கிட்டு இருக்கோம். அங்க பாடுறா மாஸ்டர் பாடுறா. பொட்டா மாஸ்டர் கரெக்டா பண்ணுங்க. அந்த துண்டை அதுக்கு முன்னாடி எங்க வச்சிருந்தான் தெரியுமா? இதே அதை எடுத்து வாயில வச்சு தூரதுக்கு தான் இது. சரி கொடு, ஒரு கத்து கொடு, ஒரு இது பஞ்சு கொடு. எடுத்துட்டு பின்னாடி இருக்குல்ல முடிச்சோம்னா இந்த வேறு வந்துடும். இதெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க மக்களே. பின்ன வேற எல்லாம் என்ன இப்படி பிடிக்காம அதெல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த வேரெல்லாம் அதுல போடக்கூடாது. மாப்பிள்ளைங்க அப்படியே போட்டான்டா எல்லாம் சேர்ந்து. இந்த அரோமா ரொம்ப செம்மையா இருக்கு. அதெல்லாம் வாசனைகள்ரா. சரி, அதை உங்களால ஃபீல் பண்ண முடியாம போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. கவலைப்பட்டாலும் ஏன் ஏதோ பேசணும்னே பேசிட்டே லேயர் லேயரா சாஃப்டா வரும். அப்படி உருட்டி வச்சுக்கணும். மாப்பிள்ளை பொரோட்டா பண்ணிட்டான். நூறாச்சு. ஏன்னா மாப்பிள்ளை பரோட்டா ரெடி ஆயிட்டு இருக்கா? எப்படி பரோட்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. பொரோட்டா இருந்தா பொரோட்டா பரோட்டா. வாப்பா அடி பரோட்டா அழுக போகுதுடா. டேய் செமையா பண்றியடா. அதெல்லாம் அப்படிதான். மாப்பிள்ள நீ ஏன்டா விஸ்காம் எடுத்த? அதெல்லாம் அப்படியே ஒரு கால சூழ்நிலைகள் மாப்பிள்ள. ஓ இல்லைன்னா ஒரு இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு செஃப்பா தான் இருக்கும். ஆண்டி எடுத்துக்கோ. ஃபைனலி கஷ்டப்பட்டு சமைச்சு கொத்து பரோட்டா, சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி பாக்குறீங்களா? சிக்கன் கிரேவி கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. நாங்க மசாலா இதுக்கெல்லாம் போட்டனால கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். சரி எல்லாரும் ஒரு டேஸ்ட்காக. யாருக்கு யார சுட்டுன்னு நினைக்கிறீங்க? 15 ரூபாய் நான் சொல்ல மாட்டேன். 10 ரூபாய்க்கு இதை போட்டு தரேன். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கடா. ஓகேவா? நான் சொல்றதா இன்னைக்கு உண்மையா இருக்கும். சரி ஓகே வாங்க, நம்ம தான் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. இனிமே இந்த ஜென்மத்துல பிறந்தா வரப்போ சாப்பிடுறேன். எங்க ஆத்தா கைப்ப போடுறேன். என் ஆத்தால பார்த்தேன். என்னடா ஏதோ விஸ்பேன் மாதிரி அங்கேயே திருப்பி வச்சுட்டு ஸ்ரீமான் மாதிரி பேசணும்டா. போடுங்கடா, எடுத்து போட்டு குழம்பு ஊத்துங்கடா. என்னடா எடுத்து போட்டு அப்புறம் பிக்கிற மாதிரி அப்புறம் நூலா எடுத்து போடுறான். ரெடி? விடுறா, அப்படியே பின்னாடி போடுறேன். பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 6-7 மணி நேரம் தொடர்ந்து சமையல். அப்படி அது ஏன் தட்டு அடியில் ஏய் அடுத்து வந்தத புடி நிக்கிறா. ஏய் கொத்து பரோட்டா வைக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போறோம். எஸ் பரோட்டாவும் நல்லா வந்திருக்கு. சுட்டது யாரு பார்த்தோட? சிக்கன் பாத்தீங்கன்னா பாரு டேய் ஐஸ் வேற இவங்க நீங்க காட்டுறா. பரோட்டாவை இப்படி எடுத்துக்கிட்டா நல்லா சிக்கன் உள்ள வச்சு நல்ல ஒரு பைட். அவர் மட்டும் தான் சொல்லுவாரா? ஏங்க எப்படி இருக்கு? இருக்குடா சீட்டு, நல்லா இருக்கா? செம்மையா இருக்குடா. இல்ல நீங்க ஈஸியா அருமையா வந்திருக்கு. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 4 தரம். நீடா? நைஸ். நான் 10க்கு 9 தருவேன். 10க்கு 9. அதெல்லாம் ஒண்ணுதே. ஓகே, எனவே நல்லா சிக்கன் கறியும் பரோட்டாவும் வந்திருக்கு சிக்கன் சால்னாலும். ஸோ நானும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் சாப்பிடலாம். ஆமாம், ரொம்ப நாங்களே சாப்பிட்றோம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன். மீண்டும் ஒரு விளாக்ல சந்திப்போம். மீண்டும் ஒரு விளாக்ல சந்திப்போம். See you next video. Bye.